இப்ப இந்த இடத்த வந்து ஒரு ஒரு பூ கட்டுறவங்க, ஒரு ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்யறவங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடணும்னு சொல்லிட்டு ஒரு சீட்டு போட்டு வச்சிருப்பாங்க. அது மாதிரியான மக்கள் வந்து எனக்கு ஒரு மனம் வேணுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த இடம் வந்து சூப்பர்பான வந்து இடம். என்னோட பேர் கற்பகம். நான் வடபழனிலேருந்து வரேன். இங்கே லோ பட்ஜெட்டில் ஒரு லேண்ட் இருக்குதுன்றதுனால நாங்கள் வந்து பார்த்தோம். எங்களுக்கு இந்த லேண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்களும் ஒரு இதை லேண்டை வந்து வாங்கியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கும். ஃப்யூச்சரில் இந்த இடம்லாம் நல்லா டெவலப் ஆகும்னு நான் நினைக்கிறேன். எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது இங்கே, பரவாயில்ல. பக்கத்தில் எல்லாருமே வீடுங்கள்லாம் கூட நிறைய இருக்குது. எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கிறதுனால நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன். எங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே இருக்குது. யாராக இருந்தாலும் பாமர மக்களும் வாங்குற மாதிரி ஒரு பட்ஜெட்டில் இருக்குது இந்த இடம். வேணான்றது திரும்ப நான் வந்து நானே வாங்கிட்டேன் இந்த இடத்த. வணக்கம் என் அன்பு மக்களே, வெல்கம் டு குஷி பிசி யூடியூப் சேனல். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு சூப்பர்பான சைட்ல வந்து மீட் பண்றதா சொன்னேன். இந்த இடமும் வந்து சூப்பர்பான சைட்டு தாங்க. ஏன்னா எல்லாமே வந்து லக்ஸரி பீப்புள்ஸுக்கும் பணக்காரர்களுக்குமே நம்ம வந்து சைட்டை வந்து கொடுத்துட்டு லேண்டை கொடுத்துட்டு இருந்தா அது வந்து ஒரு சர்வீஸ் இல்லை. இப்ப இந்த இடத்த வந்து ஒரு ஒரு பூ கட்டுறவங்க, ஒரு ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்யறவங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடணும்னு சொல்லிட்டு ஒரு சீட்டு போட்டு வச்சிருப்பாங்க. அது மாதிரியான மக்கள் வந்து எனக்கு ஒரு மனம் வேணுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த இடம் வந்து சூப்பர்பான வந்து இடம். வாங்க வீடியோவுல போலாம். இந்த இடத்த பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா எனக்கு பின்னாடி இருக்கு பாருங்க, அது ராம்கோ சிமெண்ட். அது வந்து காட்டுப்புத்தூர்ல இருக்கு. இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புலிப்பாக்கம் எஸ்கே கார்டன் கோல்டன் பிளாட்ஸ். இந்த இடம் வந்து இது பாருங்க, இப்படியே கொடுத்துருக்காங்க. ஒரு சாலை இல்ல, அவென்யூ ட்ரீஸ் இல்ல, பார்க் இல்ல, வாட்டர் சொல்யூஷன் இல்ல, அப்படியே வந்து ராவாவா வந்து கொடுக்குறாங்க. ஏன் ராவாவா கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா இது வந்து கம்மி பிரைஸ்ல இது மாதிரியான ஒரு மக்கள் கிட்ட போய் சேரட்டும் அப்படின்ற ஃபீல்ட்ல வந்து கொடுக்குறாங்க. இதையே வந்து நீங்க வந்து டெவலப் பண்ணி ஒரு கரும்சாலை, ஒரு 30 அடி ரோடு ஒன்று போட்டு விளக்கு கம்பெல்லாம் வச்சு பார்க்கு அண்ட் வந்து எல்லா வசதிகளும் காம்பவுண்ட்லாம் வந்து பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ஸ்கொயர் ஃபீட் வந்து 1500 ரூபாய்க்கு போவாங்க. ஏன் 1500 ரூபாய்க்கு போவோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நியர்பை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புக்கத்துறை இருக்கு. புக்கத்துறைக்கு வந்து பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா படாலம் எக்ஸ்போர்ட் ரோடு இருக்கு. இது வந்து செங்கல்பட்டுல இருந்து கரெக்டா ஒரு 9-9.5 கிலோமீட்டர்லயே இந்த ஜங்ஷன் வந்துருது. அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சாலவாக்கம் கூட் ரோடு வருது. கூட் ரோட்ல இருந்து நம்ம வந்து 2வது ரைட்ல ஒரு 2 கிலோமீட்டர்ல இந்த சைட் உள்ள வந்துடலாம். ஸோ ஆக்சஸ் வந்து வெரி கிளியரா இருக்கு. உங்களுக்கு 24x7 வந்து பஸ் போக்குவரத்து நடந்துட்டு இருக்கு. இந்த இடம் வந்து ஒரு சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்து செங்கல்பட்டுல எங்கேயுமே வந்து இடம் இல்லை, எல்லாமே ரீசேல்ஸ் தான் வந்து கிடைக்குது. இந்த இடம் வந்து ஃப்ரெஷ் லேண்டு. இது வந்து இப்படியே வந்து நீங்க வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு குறைந்த பட்ஜெட்ல வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து உத்திரமேரூர்ல 6 வழி சாலை வந்து போட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து தூத்துக்குடி இதுக்கு வந்து நெல்வாயில் கூட்டுறவுல ஒரு பெரிய வந்து ஹைவே வந்து போட்டு இருக்கிறாங்க. செகண்ட் திங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உத்திரமேரூர்ல மிகப்பெரிய ஒரு பஸ் நிலையம் வருது. இப்போ ஆல்ரெடி வந்து செங்கல்பட்டு டெவலப்மெண்ட் எல்லாம் வந்து பெரிய லெவல்ல போகுது. மதுராந்தகத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு குளோபல் சிட்டி அமைக்கிறதுக்கான டெண்டர் ஒர்க் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து சிட்கோல வந்து அனல் மின் நிலையம் வந்து ஆரம்பிக்க போறாங்க. ஸோ இந்த வேலைகள்லாம் பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. இந்த இடமே வந்து வேற மாதிரியான காட்சிகள் இன்னும் 2 வருடத்துல வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு கிட்டத்தட்ட 3 மடங்கு 4 மடங்கு வந்து உங்களுக்கு வந்து பெரிய கிரௌத்தை கொடுக்கும். இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க பாருங்க, டிடிசிபி அப்ரூவ்டு வாங்கின இடம் இது. இந்த அப்ரூவ்டு வாங்கின இடத்துல வந்து டைட்டில் கிளியர் டாக்குமெண்ட் பட்டாவா இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 153 பிளாட்ஸ்ல ஒரு 70% வந்து இங்க வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. பக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்ரிசியேஷன் ஆகும். இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் போட்டா அப்ரிசியேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சென்னையோட என்ட்ரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிண்டியா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து தாம்பரம், பெருங்கலத்தூர். இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அரசு வந்து கிட்டத்தட்ட வந்து அச்சரப்பாக்கத்துல சென்னையினுடைய என்ட்ரன்ஸை வந்து பிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த இடம்லாம் வந்து சென்னை சம்பந்தப்பட்ட ஒரு சிட்டியாவே வந்து மாறி போயிடும். உங்களுக்கு வந்து சிஎம்டி அப்ரூவ்டு தாம்பரத்துல குத்துட்டாங்க, இப்ப செங்கல்பட்டுல குத்துட்டாங்க. இங்கதான் மிகப்பெரிய வந்து வளர்ச்சி திட்டங்கள்லாம் வந்து சவுத் ஜோன்ல வந்து அமைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த இடம் வந்து வாங்கி போடுறவங்களுக்கு எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி மஞ்சப்பை என்று பேர் வாங்கின கூடுவாஞ்சேரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாயில வாங்கினவங்களாம் இன்னைக்கு வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸா கோடி கணக்குல வந்து அவங்களுடைய சொத்தை வந்து வித்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இடமும் அதே மாதிரிதாங்க. இந்த இடம் டெவலப்மெண்ட் குளோபல் சிட்டி எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இதனுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அபரிதமா இருக்கும். இடம் கிடைக்காது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து உங்களுக்கு தாம்பரத்துக்குள்ள சென்னை சிட்டின்னு சொல்லப்படுகிற அனைத்து இடங்களுமே உங்க மக்கள் வாழ் இடமா மாறி கிட்டத்தட்ட மார்க்கெட் பிளேஸா வந்து மாறிட்டு இருக்கு. அங்க இருக்கிற மக்கள்லாம் வரணும் அப்படின்னு சொன்னா இந்த சவுத் ஜோன்ல தான் வரணும். இந்த சவுத் ஜோன்ல அவங்க வராங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இடம் வேணும்.
இடம் வேணும்னா கண்டிப்பா இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க கிட்ட தான் கான்டாக்ட் பண்ணணும். அப்ப நீங்க வந்து பாத்துங்க இதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரெசிடென்சியல் வந்து கண்ணுக்கட்டின தூரத்துல இருக்கு பாருங்க. இது ஒரு ஆன் ரோடு ப்ராஜெக்ட் தான். நீங்க வந்து சாலவாக்கம் கூட் ரோட்ல இருந்து 2வது ரைட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துக்கு ரொம்ப எளிமையா வந்துடலாம். இதனுடைய ரேட்டுனா ரொம்ப வந்து கம்மியா வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து எங்கேயுமே கிடைக்காதுங்க. ஒரு 550 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்றவங்க கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு கிரவுண்டு வாங்கி போட்டா கூட உங்களுக்கு வந்து பணம் வந்து ஒரு 3-4 மடங்கு ரிட்டர்ன்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து சிரமமாலாம் இல்லைங்க. நீங்க அந்த போன்ல வந்து தெரியுற நம்பரை நீங்க வந்து கால் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கேப்பசிட்டி பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபேமிலியோட வந்து நீங்க வர மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா உங்க வீட்டு வாசப்படியிலேயே கேப் வந்து நிற்கும். நீங்க வாங்க, உங்க மணியை தேர்ந்தெடுங்க. அதுக்கப்புறம் உங்களை வந்து வீட்லயே வந்து கேப் வந்து விட்டுடுவாங்க. ஸோ இந்த சர்வீஸை வந்து நாங்க பண்ணி கொடுக்குறோம். அதை நீங்க பயன்படுத்திங்க. மக்களை, இந்த சைட்டை பத்தியான நூக் அண்ட் கார்னர் ரொம்ப எளிமையா ரொம்ப ஃபீலிங்கோட யாரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நிறைய வந்து growth வரணும், யாருக்கு பணம் தேவை, எதிர்காலத்தில் வந்து நம்ம பொண்ணை படிக்க வைக்கணும், பையனை படிக்க வைக்கணும், பொண்ணு கல்யாணம் பண்ணணும் இப்படின்னு யார் சிந்தனை பண்ணி முதலீடு பண்ணுறாங்களோ அவங்களுக்கான விஷயம் தான் வந்து நான் பேசியிருக்கிறேன். நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்கள். இது மாதிரியான வீடியோ உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நல்ல சைட்டில் உங்களை சந்திக்கிற வரையும் நீங்கள் குஷியாக இருங்க, பிஸியாக இருங்க. தேங்க்யூ வெரி மச்.